துர்காதேவி சரணம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நமது சேனலுக்கு முதன்முறையாக வருவதாக இருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோயிலுக்கு போறவங்களா இருந்தா மறந்தும் கூட இந்த தப்புகளை செய்யாதீங்க. கோயிலுக்கு போறீங்க, நல்ல வீதியான இடமா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கோவிலில் படுத்து தூங்கவே கூடாதுங்க. கோவிலில் சுவற்றில் எழுதவும் கூடாது, கிறுக்கவும் கூடாதுங்க. இது வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய பாவமாக கருதப்படுகிறது. தலையில துணி இல்ல தொப்பி இதெல்லாம் அணிஞ்சிட்டும் கோயிலுக்குள்ள முதல்ல போகவே கூடாது. குறிப்பாக கொடிமரம், நந்தி இதோட நிழல் கீழே விழுந்திருக்கும் போதும் அதை தெரியாம கூட நம்ம மிதிக்க கூடாது. அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மூலவர்கிட்டையும் அல்லது எந்த உப தெய்வங்கள் கிட்டையும் விளக்கு எரியல அப்படின்னா அங்க போய் சாமி கும்பிடுவது கூடாது. கோவில்கள்ல மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம கோவில்ல போய் சுத்தி வரக்கூடாதுங்க. குளிக்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கோயிலுக்கு போகாதீங்க. கோயிலுக்கு உள்ள போகும்போது அங்க இருக்கிற நந்தியையோ மூர்த்திகளையோ போய் தொடக்கூடாது. அவர் காதுல போய் ஏதாவது பேசுறேன் என்ற பெயர்ல நந்தியை ஒரு காதை அடைச்சிட்டு இன்னொரு காதில் பேசுறது எல்லாம் செய்யக்கூடாதுங்க. இது எல்லாமே மூடத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. நம்ம தீபாரதனை காமிக்கணும் அப்படிங்கிறது எண்ணத்துல கையில் விளக்கை எடுத்துட்டு ஏந்தி ஆராதனை செய்யறது எல்லாமே அது காட்டக்கூடாதுங்க. அது பெரிய தப்பா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கோவிலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் அவர் ஒருத்தர் தான். அதை விட்டுட்டு மனுஷங்கள் காலில் எல்லாம் போய் விழுந்து வணங்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி மீறி காலில் விழுந்து வணங்கணும் அப்படின்னா நினைச்சீங்கன்னா அங்கே வருகிற அடியார் பெருமக்களோட திருவடியில விழுந்து கூட வணங்கலாம். அது தவறு கிடையாது. கோவிலுக்கு போய் வீட்டிற்கு வர்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவில் படிகளில் போய் உட்காரவே கூடாதுங்க. சிவபெருமானுடைய கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கே உட்கார்ந்து எந்திரிச்சு வரணும். ஒரு மலர் மாலையை வாங்கி சுவாமிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்ல வாசனை மிகுந்த மலராக இருக்க வேண்டும். வாசனை இல்லாத மலர்களை தயவு செய்து வாங்காதீங்க. மண் விளக்கு போய் ஏத்துறீங்க அப்படின்னா அதை ஏத்துறதுக்கு முன்னாடியே நன்றாக கழுவிட்டு சுத்தம் பண்ணின பிறகுதான் மண் விளக்கு ஏத்தவே செய்யணும். கிரகணத்தன்று போய் சாமி கும்பிடுவது என்று அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயங்க. கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது தர்மம் செய்யக்கூடாது. அதுக்கு கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே தர்மம் செஞ்சுட்டு போங்க. அது ரொம்ப நல்லது. புண்ணிய தீர்த்தங்களில் போய் குளிக்கிறீங்க அப்படின்னா போனதுமே அந்த தெப்ப குளத்திலோ அல்லது அந்த தீர்த்தத்திலோ காலை வச்சிடாதீங்க. முதல்ல அந்த தண்ணீரை எடுத்து தலையில தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குளிக்கிறது வாய்ப்பு இருந்தா குளிக்கலாம் அல்லது காலை அலம்பலாம். கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நிதானமா கோவிலை சுத்துங்க. அதை விட்டுட்டு வேக வேகமா நடந்து வரணும் அப்படின்னு எல்லாம் கோயில் சுத்தாதீங்க. அதுக்கு நம்ம கோயிலை சுத்தாமலே இருக்கலாம். நிவேதனம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அதை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்ல இருக்கும் தேவதைகளுக்கும் பலிபீடத்துக்கும் இடையில சரி, லிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையிலும் சரி போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. சண்டிகேஸ்வரர் பெருமான் முன்னாடி போய் நின்னுட்டு கையை தயவு செய்து தட்டாதீங்க. யாரோ தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க போல உங்களுக்கு. இப்படி கையை தட்டி சாமி கும்பிடுகிறது என்பது இருக்கிறதுலேயே பெரிய சிவ குற்றம் என்றே சொல்லப்படலாம். அப்படி சிவசிந்தனை செய்தீங்க அப்படின்னா அந்த பாவங்களை போக்குறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னே சொல்லப்படுதுங்க. அதனால சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் அமைதியா நின்று சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. சிவாலயத்திற்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் வழிபட்டாலும் வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க சண்டிகேஸ்வரரை வழிபட்டா மட்டும்தான் சிவாலய வழிபாடு அப்படிங்கிறதே முழுமை பெறுதுங்க. கோவிலுக்கு போறீங்களா, மற்றவங்களோட தேவையில்லாத வார்த்தை பொருளை எல்லாம் ஈடுபடாதீங்க. கோயிலுக்கு போறதே ஒரு மன அமைதிக்காகத்தான். அங்கே போயிட்டு மற்றவங்களோட தர்க்கம் செஞ்சுட்டு எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கோயிலுக்குள் போற ஆண்கள் பேண்ட் சட்டை ஜீன்ஸ் அல்லது பெண்கள் சுடிதார் லெகின்ஸ் டிஷர்ட் இதெல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. ஆண்கள் சட்டை போட்டிருந்தாலும் கோவிலுக்குள் செல்லும் போது சட்டையை கழட்டிட்டு தூய்மையான வெள்ளை வேஷ்டியும் இடுப்பிலே ஒரு துண்டையும் கட்டிட்டு பெண்கள் சேலை அணிந்துட்டு உள்ளே போங்க. மிக முக்கியமாக நெத்தியில் திருநீர் பூசிவிட்டு கோவிலுக்குள் போகலாம். கோவிலுக்கு போகும்போது மனசுல வேறு எந்த தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி இருந்தா உள்ளே போயும் எந்த பலனும் கிடைக்காதுங்க. மிக முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா உள்ளத்திலே தூய்மை இல்லாம போலியா ஒரு பக்த வேடத்தை போட்டுட்டு ஆண்டவன் சன்னதியில போய் நிற்கிறார் அப்படின்னா ஒரு சின்ன இடம் கூட கடவுள் கொடுக்க மாட்டார். அதனால முழு மனசோட தெளிவான மனசோட நல்ல சிந்தனையோட உள்ள போய் எல்லா கடவுள் முன்னாடி நின்றும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்ட மனசு இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.